அட வெயிட் பண்ணுங்க பாஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா தாராளமாக நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இப்போ சமீபத்தில் நிறைய விதமான ஸ்கேம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலுமே தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படி ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க. இப்போது சமீபத்தில், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சார் சாதிக் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2023 இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த சஞ்சார் சாதிக் அப்படிங்கிற இந்த சைபர் குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி செயல்பட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருந்தது. ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இதை ஒரு ஆப்பாகவே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது, குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படி உங்களோட மொபைல் ஃபோன் திடீர்னு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சஞ்சார் சாதிக் ஆப்பில் வந்துட்டு என்னோடய ஃபோன் தொலைஞ்சிருச்சு, இல்லை என்னோடய ஃபோன் வந்து இது ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்க, கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, இந்த ஆப் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸ், ஃபோட்டோஸ், நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்மளோட ஜிபே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து நிறைய சைபர் குற்றவாளிகள் நிறைய சைபர் குற்றங்களில் கடந்த சில வருடங்களாகவே ஈடுபட்டு வராங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஃபோனை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நம்ம ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட மொபைலை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு செகண்டாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்ஸ். இப்போது சமீபத்தில் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக என்னோடய யூடியூப் சேனல்லே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்துட்டு மொபைல் ஃபோனில் வந்துட்டு நான் வந்து கஸ்டம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இழந்த நபரை பற்றியெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராடு கால்ஸ் வருது, உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் கொடுங்க, உங்களோட அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சைபர் குற்றவாளிகள் உங்களை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அதையுமே நீங்கள் இந்த ஆப் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அது எந்த நெட்வொர்க்கை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு டெலிகாம் சர்வீஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அனுப்பிச்சு அது உண்மையான காலா இல்லை ஃபேக் காலா அப்படிங்கிறத பார்த்துட்டு உண்மையிலே அது வந்து ஒரு ஸ்கேம் கால் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக அந்த நம்பரை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய 2வது முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன் யுவர் மொபைல் கனெக்ஷன். அதாவது என்னென்னா உங்களோட ஆதார் அட்டைக்கு கீழே எத்தனை சிம் கார்டுகள் வந்து இயங்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இந்த ஆப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரில் என்னென்ன சிம் கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இப்போ சர்வீஸில் ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர்ஸ் இல்லை உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஸ்கேமர், நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போன இடத்துலையோ இல்லை நீங்கள் சிம் கார்டு வாங்க போன இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் லீக் ஆகிருக்கலாம், அதன் மூலியமாக யாராவது ஸ்கேம் பண்ணுறதுக்கு உங்கள் பேர்லேயே ஒரு சிம் கார்டு எடுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நபர்களையும் அந்த மாதிரி சிம் கார்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப் மூலியமாக அந்த சிம் கார்டு நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அண்டு 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சிட்ருக்க ஃபோனே வந்து ஜென்யூனான மொபைலா, இது வந்து ரிஜிஸ்டர்டு மொபைலா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஐஎம்இ நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுத்து இது வந்து ஒரிஜினல் மொபைலா, அதாவது இது கம்பெனிலேருந்து டைரெக்டாக விற்பனைக்காக வந்த மொபைலா இல்லை கம்பெனிலேருந்து விற்பனைக்கு வர வழியில் திருடப்பட்ட ஒரு மொபைலா,
யாரோட மொபைல் இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இது டூப்ளிகேட்டா அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் இந்த ஆப் மூலியமாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்டு 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்பர்கள்லேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்ஸ் வரும், அதே மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்கள நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜென்யூனாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களோட நம்பர்ஸும் வந்து பிளாக் செய்யப்படும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்கள்லேருந்து மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க வேறு யாரையும் ஏமாற்றாமையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லையும் வந்து வேறு யாரும் இப்போ நீங்கள் ஏமாறலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக இன்னொருத்தரை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதே நம்பர்லேருந்து. ஸோ அதையும் தடுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக எல்லாரோட மொபைல்லையுமே இந்த ஆப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.